வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியின்ற அறிவிப்புகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் அவர்களுக்கான வழங்கப்பட வேண்டிய பலன்களை கிடைக்கக்கூடிய வகையில் அரசு தரப்பிலும் ஆசிரியர்கள் தரப்பிலும் கோரிக்கைகள் பற்றிய தகவல்களையும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதேபோல் தற்போது ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவது சார்ந்து வெளியான முக்கிய கோரிக்கை என்ன என்பதை பார்ப்போம். ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் அரசு வழங்கப்பட்டு வந்த அரசாணைகள், அரசு வழங்கக்கூடிய உத்தரவுகள், இதன் மூலமாக கிடைக்க வேண்டிய பழைய சலுகை திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் புதிதாக கொண்டுவரப்பட்ட சலுகை திட்டங்களில் மாற்றங்கள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் முன்னிறுத்தி வருகின்றனர். 30 நாட்களுக்குள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அரசின் இறுதியான கொள்கை முடிவை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரைமாண்ட் கூறியதாவது: கடந்த எங்களது 22 ஆண்டு கால கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம். கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 11,000 கோடி நிதி திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய அரசு கூடுதலாக கடன் பெற அனுமதித்தால் டாப்ஸ் திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு உள்ளது என நிதியமைச்சர் சட்டசபையில் தெரிவித்திருப்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. தமிழக அரசு உடனடியாக டாப்ஸ் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளதா இல்லையா என தெளிவுபடுத்த வேண்டும். கூடுதல் கடன் பெற மத்திய அரசின் அனுமதி கிடைக்காவிட்டால் தமிழக அரசின் மாற்று திட்டம்தான் என்ன? டாப்ஸ் தொடருமா? பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா அல்லது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடருமா? டாப்ஸ் திட்டத்தின் நிதி சுமை குறித்து ஆய்வு செய்த ககன்தீப் சிங் பேடி குழுவின் அறிக்கை ஏன் இன்னும் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை? ஓய்வூதியம் என்பது அரசின் கருணை அல்ல. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்கள் பணிக்கால உழைப்பால் பெற்ற உரிமை அது. ஆனால் 30 நாட்களுக்குள் அரசு இறுதியாக ஓய்வூதிய திட்டம் குறித்த கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கை 30 நாட்களுக்குள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அரசின் இறுதியான கொள்கை முடிவை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்திருக்காங்க. திண்டுக்கல்லில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரைமாண்ட் இந்த கோரிக்கையை முன்வைத்து பேசியுள்ளார். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.